அக்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடி, சும்மாதான். மனசு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான். ஏன்க்கா, என்னாச்சு? இல்லடி, இப்போ எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இப்படியே எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாண வேலையும் போயிடணும்னு இருக்குடி. அதெல்லாம் எதுவும் ஆகாதுக்கா, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ வேணா பாரு. நீ எதை பத்தியும் யோசிக்காம இப்படி சிரிச்சுட்டே சந்தோஷமா இரு, போதும். அம்மா, மகா எங்க? ஆளையே காணோம். அதை ஏன்க்கா கேக்குற? கொஞ்ச நாளாவே மகா அக்கா சுத்தமா நல்லா இல்ல. எப்ப பார்த்தாலும் எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கு தெரியுமா? எனக்கு என்னமோ அக்காவோட மனசுல விக்ரம் தான் இருக்காருன்னு தோணுதுக்கா. அவரோட நினைப்பு தான் அக்காவோட மனசை டிஸ்டர்ப் பண்ணுது போல. நானும் அதை கவனிச்சேன்டி. என்னைக்கு விக்ரம் அனுவ கூட்டிட்டு வந்தாரோ அப்பல இருந்து மகா முகமே சரியில்லை. எப்பவும் ஏதோ யோசனையிலேயே இருக்கா. அவ பழைய மாதிரியே இல்ல. கரெக்டா சொன்னக்கா, அதேதான். அக்கா மனசுல ஆசை இல்லாமல இப்படி உடைஞ்சு போயிருப்பா. அதெல்லாம் சரிதாண்டி. ஆனா மகா ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறா? சொன்னாதானே தெரியும். அது மட்டும் இல்லாம விக்ரம்க்கு இதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட நமக்கு தெரியலையே. அக்கா, அவருக்கு அதுல விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா விக்ரம் மாமா இல்லன்னா மகா அக்கா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படும்க்கா. மகா ஏன் சொல்லாம இருக்கானே தெரியலையே. விக்ரம் மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது நாம மட்டும் இப்ப என்ன பண்ண முடியும் சொல்லு? அக்கா, நம்மளால என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும்க்கா. பாவம்க்கா மகா அக்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்பா. அவ வரவே இல்ல பாத்தியா? நல்லா இருக்கியாமா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கீங்களா தம்பி? நல்லா இருக்கேன்க்கா. ஹேய் சரவணா, வா பாப்பீங்களா ஆண்டி? ஹாய் தே, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியா? எங்க சரவணா அக்காவை காணோம்? அம்மா விக்ரம் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படியா? சரி சரி, வாங்க வாங்க வாங்க, உள்ள வந்து உட்காருங்க. சரி வா. ஆமா ஆமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உள்ள போங்க. சரிங்க. காஸ்டியூம் பயங்கரமா இருக்கு. வாங்க வாங்க. வாங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? உள்ள போங்க. சார் வாங்க வாங்க. வணக்கம். சாரி, நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உள்ள போங்க போங்க. சரிங்க. வாங்க வாங்க. வணக்கம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தேவையானதெல்லாம் வாங்கியாச்சு. பூஜைக்கு எல்லாம் ரெடியா இருக்கா? அதெல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன், உடனே ஆரம்பிச்சிடலாம். ஏ அனு, என்ன அழகா இருக்க. என் கண்ணே பொற்று போல இருக்கே. விக்ரம் என் கழுத்துல தாலி கட்டினதும் இந்த மொத்த சொத்துக்கும் நான் எஜமானி ஆயிடுவேன். யார் அது? இவன் எதுக்கு இப்ப தேவை கால் பண்ணிட்டு இருக்கான்? கீழே எல்லாரும் வந்திருப்பாங்க. சரி, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரிதானா? விஜய் கல்யாணத்தை நடத்த நம்ம எல்லாரையும் ஏமாத்தி தான் ஆகணுமா? ஒருவேளை நம்ம பிளான்ல ஏதாவது சொதப்பல ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது?
ஆமாமா போன் ஃபாஸ்டா தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. எடுத்துக்கங்க. நன்றிம்மா. இந்தா. நான் சாப்பிட்டேன்க்கா. அப்படியா? இந்தாங்க எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ். நந்தினி, இவன் தான் என் ஃப்ரெண்ட் ஹரிஷ், ஜெர்மன்ல இருந்தாங்கல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ, நைஸ் மீட்டிங் சார். நான் தான் புலிமுருங்க. எப்பயுமே அப்படிதான். கண்டுக்கவே மாட்டேன்றாரு. சரி சரி சரி, போய் பேசிட்டு வா. என்ன நந்தினி, இவ்வளவு லேட்டாவா வருவ? எல்லாரும் வந்துட்டாங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பந்தக்கால நட்டாதானே நல்லது. சரிங்க. ஐயர் வந்துட்டாரா? போன் பண்ணிட்டேம்மா. பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னாரு. டேய் புலி, அம்மா போய் வராரான்னு பாரு. இதோ பார்த்து கூட்டிட்டு வரேன் மாமா. மாப்பிள்ளையோட அப்பா அம்மா வந்து பந்தக்காலுக்கு பொட்டிடணும். சரிங்க ஐயர், போமா. இந்தாங்க. முதல்ல சந்தனம் வைங்கோ. வாமா. அம்மா, அக்கா வந்துட்டா, ஆரம்பிச்சிடலாம். ஐயரே, எல்லாரும் வந்தாச்சு, ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாங்க. ஓம் வேதாத்மாய வித்மஹே ஹிரண்யகர்பாய தீமஹி தன்னோ பிரம்ம பிரச்சோதயாத். சகல காரியம் பிராப்திரஸ்தோ, சகல சௌபாகியம் பிராப்திரஸ்தோ. பொண்ணு பெத்தவங்க பந்தக்காலுக்கு பொட்டு வைங்கோ. வா. எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நான் கால் கட் பண்ணா திரும்ப பண்ணாதன்னு. இப்ப எதுக்கு மறுபடியும் கால் பண்ற? இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு தெரியும்ல வினு? ஏய், இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம நீ ஏதாவது பேசாதடி. அப்படி என்ன நடந்துச்சாங்க? 10 போன் அடிக்கிற அளவுக்கு. நான் சொல்றத கவனமா கேளு. இங்க நமக்கு சாதகமான சூழ்நிலையே இல்ல. பாத்து பெருமாள், பாத்து. பந்தக்காலு கொம்புக்கு கூட கல்யாண பொண்ண பிடிக்கல போல இருக்க. பெருமாள், என்ன பேசுற நீ? அவன் மனசு கஷ்டப்படாதா? சாரி மேடம். அதான் பந்தக்கால் சாயாம பிடிச்சிட்டாங்கல்ல. அனு, பொட்டு வைமா.
எப்பவுமே இப்படிதான். அக்கா மாமா நல்லா இருக்காங்களாப்பா? சரி. என்ன ஐஸ் இவ்ளோ நேரமா இங்க பேசிட்டு இருக்க? போன் இன்னும் வரலையோ? அண்ணி அதெல்லாம் பேசி முடிச்சிட்டு தான் இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. அடி பாவி, இப்போ ரெஸ்ட் டைம் போல மேடம்க்கு இல்லக்கா? போட்டனா சும்மா இரு. பாருங்கப்பா, உண்மைதானே? உதவாங்க போற பாம்படுத்துட்டே இருக்காப்பா. ஆமா, மகா எங்க ஆளே காணோம். அப்பப்ப ஆள் காணாம போயிடுறா. அதானே, எங்க மகாவை காணா? ஏமா சுவா, போய் அக்காவை கூட்டிட்டு வா. சரிப்பா. இதோ அக்காவே வந்துட்டாளே. வாமா, இப்படி உட்காரு. என்னாச்சு மகா, ஏன் அப்பப்ப அப்ஸ்கண்ட் ஆகுற? ஒண்ணும் இல்லண்ணா, கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் ரெஸ்ட் எடுத்தேன். ஏமா மாத்திரை எதுவும் போட்டியா? போட்டேன்ப்பா. சரிம்மா. அப்படி ஸ்வேதா, அங்க என்னாச்சுன்னு போன் பண்ணி கேட்டியாமா? பந்தக்கால்லாம் நட்டாச்சுன்னு கேட்டியா? தெரியல மாமா, நான் இன்னும் போன் பண்ணலையே. ஆமா, அங்க செம காமெடி ஆயிடுச்சான். அனு பந்த காலுக்கு பொட்டு வைக்கும் போது பந்த காலே சரிஞ்சு விழுந்துருச்சான். எல்லாரும் சிரிச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். கொஞ்சம் முன்னாடி தான் விஜய் கால் பண்ணி சொன்னாரு. ஐயோ, அப்படியா? அவளுக்கு பந்தக்கால ஒழுங்கா புடிச்சு கூட பொட்டு வைக்க தெரியாதாமா? ஏய், எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏன் எல்லாரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்கீங்க? பொண்ணு கையால பொட்டு வைக்கும் போது பந்தக்கால் சரிஞ்சு விழுந்தா ஏதோ அபசகணும்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் சரியான பொருத்தம் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. வாங்க மாப்ள, வாங்க வாங்க உட்காருங்க. உட்காருங்க. சுபா, மாப்பிளைக்கு டீ போட்டு எடுத்து வா. இல்ல மாமா, இப்பதான் குடிச்சிட்டு வரேன். கொஞ்சம் தண்ணி மட்டும் கொடுங்க. சரி, போய் எடுத்துட்டு வா. உட்காருங்க. அப்புறம் மாப்ள, கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? மாமா, மாப்ள, பெரிய பாக்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கீங்க. ஒண்ணு இல்ல மாமா, இன்விடேஷன் ரெடி ஆகி வந்துச்சு, அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, அப்படியே தம்பி, இப்பதான் பத்திரிக்கை கொடுக்கறத பத்தி பேசிட்டு இருந்தோம். கரெக்டா நீங்களும் பத்திரிக்கையோட வந்திருக்கீங்க. மாமா, பத்திரிக்கையை பார்க்கலாமா? உனக்கு இல்லாத பத்திரிக்கையா? இந்தா, எல்லாத்தையும் நீயே வேணா வச்சுக்கிறியா? அம்மா, இங்க பாரு. மாமா, டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு மாமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மாப்பிள, ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. இதுவும் அப்பாவோட வேலைதான் அத்தை. கல்யாணத்தை கிராண்டா பண்ணணும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன மாப்பிள தேடுறீங்க? மா, உனக்கு புரியலையா? மாமா ஐசக்காவை தேடுறாருமா. அவ கடைக்கு போயிருக்க மாப்பிள, கொஞ்ச நேரத்துல வந்துருவா. இல்ல அத்தை, நான் ஐச தேடல, மகாவை காணமேன்னு பார்த்தேன். அதை ஏன் கேக்குறீங்க தம்பி? திடீர்னு என்ன ஆகுறானே தெரியல. கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தா இப்ப திரும்ப எதையோ பறி கொடுத்த மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உள்ளே அடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கா. வேணும்னா மகாவை கூட்டிட்டு வர சொல்லுவா? இல்ல அத்தை, நானே போய் பாத்துக்கிறேன்.
கொஞ்ச நாளாவே நான் நானாவே இல்ல. இந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை இழக்க போறதுங்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. நானும் எப்படி எப்படியோ யோசிச்சு பார்த்தேன். கடைசியா தான் தெரிஞ்சது அந்த பெரிய விஷயம் நீங்க தானே. என்னைக்கு நீங்க அனுவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னீங்களோ அன்னையில இருந்து என்னால அதை ஏத்துக்கவே முடியாம தான் நான் இருந்திருக்கேன். அது நாள் வரைக்கும் நீங்க என் மனசுக்குள்ள இருந்தத நான் உணராமலே தான் உங்ககிட்ட பேசியிருக்கேன், பழகிருக்கேன். எனக்கு அப்புறம் தான் அது புரிஞ்சுது. அப்புறம் என் அக்கா ஐஸோட லவ்வ சேர்த்து வைக்கணும்னு நான் முயற்சி பண்ணப்போ அதுக்கு இன்னொரு பக்கத்துல இருந்து ஹெல்ப் பண்ணதும் நீங்க தான். என் குடும்பத்து மேல அபாண்டமா பழைய போட்டு ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தப்போ அவங்கள காப்பாத்தினதும் நீங்க தான். இதெல்லாம் நடந்த பின்னாடி நான் யோசிக்கும் போதுதான் நீங்க எனக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்கீங்கன்னு புரிஞ்சுது. அதனாலதான் உங்க மேல எனக்கு பெரிய மரியாதையே உண்டாச்சு. அந்த மரியாதை காதலா மாறும்னு நானே நினைச்சு பார்க்கல. ஆனா இப்ப சொல்றேன், இந்த நிமிஷம் என் மனசுக்குள்ள நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. ஏய், என்னடி சொல்ற? அவ விக்ரம லவ் பண்றாளா? அவளுக்கு சண்டை தான் போட தெரியும். லவ் எல்லாம் வேற பண்றாளா? ஐயோ அத்தை, மகாவும் உங்க சின்ன பிள்ளை விஜயும் பேசிட்டு இருக்கறத நான் என் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். அவ ஓபனா நான் விக்ரம லவ் பண்றேன்னு விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. பாத்தியாக்கா, கடைசியில நான் சந்தேகப்பட்டது உண்மையாயிடுச்சு பாரு. இந்த வீட்டுக்கு அவ அக்கா காரியே மருமகளா கொண்டு வந்துடக்கூடாதுன்னு நான் அவ்வளவு போராடிட்டு இருக்கேன். இதுல இவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு பிளான் பண்றாளா? நடக்காது, நடக்கவே நடக்காது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவளுங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுக்கு மருமகளுங்களா வரவே முடியாது. கரெக்டுக்கா. நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க சின்ன புள்ள விஜய் மகாக்கு ஐடியா கொடுத்து லவ் லெட்டர் எழுத வச்சு அது அவரே எடுத்துட்டு போய் கொடுக்க போறாரு. ஏய், என்னடி சொல்ற? என்னக்கா அது? நமக்கு தெரியாம இவ்வளவு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. போற போக்க பார்த்தா அந்த மகா நம்ம மாப்பிள்ளையவே லவ் பண்ண வச்சிருவா போல இருக்குதே. டேய் புலி அக்கா, நான் என்ன விக்ரம் அப்படியே வளர்த்து வச்சிருக்கேன்? சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு பொண்ணுங்கனாலே வெறுப்பு வர மாதிரி தான் வளர்த்து வச்சிருக்கேன். மகான் இல்ல, வேற எந்த மகாராணியே வந்தாலும் என் புள்ள மனசை எவளாலையும் மாத்தவே முடியாது. அக்கா அப்படிலாம் நினைக்காதக்கா. மாப்பிள்ள முன்ன மாதிரிலாம் கிடையாது. வேணும்னா மத்த பொண்ணுங்க கிட்ட நீ சொல்ற மாதிரி இருக்கலாம், ஆனா மகா விஷயத்துல மாப்பிள்ள அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா மகாவா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா மாப்பிள்ள மனசு மாறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்கு. நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அதான் நிஜம். விக்ரம் மனசு மாறுவானா மாற மாட்டானான்னு இப்பவே நான் கண்டுபிடிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செஞ்சாகணும். என்னக்கா சொல்லுக்கா, என்ன பண்ணும்? மகா எழுதின அந்த லெட்டர் எக்காரணத்து கொண்டும் விக்ரம் கைக்கு போக கூடாது.
ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்றா, திரும்ப கூப்பிடவும் மாட்றா. என்ன நடக்குதுன்னே புரியலையே. கண்டிப்பா அனு முன்ன மாதிரி இல்லை. அவளோட நடவடிக்கைலாம் மொத்தமும் மாறி போச்சு. அவ பேசுற பேச்சிலே தெரியுது அவ என்ன அவாய்ட் பண்றான்னு. ஒருவேளை எனக்கு தெரியாம ஏதாவது பிளான் பண்றாளா? என்னவா இருக்கும்? என் வாழ்க்கையில படாத பாடு பட்டதெல்லாம் போதும். இனிமேலாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் தான் நானே விக்ரம கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொன்னேன். ஆனா இந்த மகா அதுல மண்ணள்ளி போட்டுருவா போலயே. இல்லன்னு இதுக்கு மேல வெளியே போயெல்லாம் கஷ்டப்படக்கூடாது. கிடைச்சிருக்க சான்ஸ விட்டுறவே விட்டுறாத. விக்ரம கல்யாணம் பண்ணி இங்கே செட்டில் ஆயிடு. அதுக்கு குறுக்க யாரு வந்தாலும் அடிச்சு காலி பண்ணிடு. இவன் வேற இந்த மகா குடுக்கிற டென்ஷன் பத்தாதுன்னு இவனும் முதல்ல இவனுக்கு ஒரு முடிவை கட்டணும். இத்தனை தடவை கால் பண்றோம், ஏன்னு கூட எடுத்து கேட்க மாட்டா. திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். விட மாட்டான் போலயே. இவளை என்ன பண்றது? வாய்ஸ் நோட் போடுவோம். ஏ அனு, என்ன தொழில் சொல்லி கொடுத்த என்கிட்டயே உன் வித்தையை காட்டல நினைக்கிறியா? இப்ப மட்டும் நீ எனக்கு கால் பண்ணலன்னு வை, நான் அங்க வந்துருவோம், பாத்துக்கோ. ஏ அனு, என்ன தொழில் சொல்லி கொடுத்த என்கிட்டயே உன் வித்தையை காட்டல நினைக்கிறியா? இப்ப மட்டும் நீ எனக்கு கால் பண்ணலன்னு வை, நான் அங்க வந்துருவோம், பாத்துக்கோ. இப்போ மட்டும் எப்படி வருது போனு? ஹலோ. ஏய், எதுக்காக அந்த மாதிரி வாய்ஸ் நோட் அனுப்புற? நான் தான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, பக்கத்துல ஆள் இருந்தா பேச முடியாதுன்னு. அதையும் இன்னும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அடிங், உன்னோட டக்கால்ட்டி வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. எத்தனை தடவை உன் பக்கத்துல ஆள் இருந்தாங்க? நீ எத்தனை தடவை எனக்கு கால் பண்ணிருக்க? இங்க பாரு, இந்த பழங்காலத்து உருட்டெல்லாம் என்கிட்ட நீ ஊட்டணும்னு நினைக்காத. ஜோதி, வத்த குழம்பு ஊத்து, மாப்பிளைக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமா? மாமா போதும், மாமா போதும் போதும் போதும். மாமா, என்ன நீங்க இப்படி இருக்கீங்க? எங்க அம்மா வத்த குழம்பு வைக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா? ஐயோ, தெரியாதனமா இந்த டைமுக்கு வந்துட்டேனே. எல்லாரும் சேர்ந்து இப்படி சாப்பிட வச்சு ஆளை சாச்சிருவீங்க போல இருக்கே. அக்கா, என்னக்கா அது? நாம இந்த குடும்பத்தை வீதிக்கு இழுத்து கலவரம் பண்ணலான்னு பார்த்தா இந்த விஜய் என்னன்னா நடு வீட்டுல உட்காந்து தின்னுட்டு இருக்கான். வாங்க சம்மந்தி. சம்மந்தி வாங்க. என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. அம்மா, நீங்க என்னம்மா இங்க பண்றீங்க? யோ மாப்ள, அது நாங்க கேட்கணுமியா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல மாமா, சும்மா அப்படியே இந்த பக்கம் வந்தேன். பார்த்தா அத்தை வச்சு வத்த குழம்பு இந்த ஏரியாவே மணந்துட்டு இருந்துச்சு. அதான் இந்த பக்கம் வந்துட்டேன். பாத்தியாக்கா, ஓ பிள்ளைக்கு கூச்சோன்னா என்னன்னு தெரியாத மாதிரி நடு வீட்டுல உட்காந்து எப்படி தின்னுட்டு இருக்கான் பாரு. அம்மா, ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. சமந்தி உள்ள வாங்க. சமந்தி உள்ள வாங்க. மாப்பிள்ளை சாப்பிடும் போதே நீங்களும் வந்து சாப்பிடுங்க, வாங்க. என்னது சாப்பாடா? ஏங்க, நாங்க என்ன சாப்பிடறதுக்கு வந்தோம்? அதுவும் இல்லாம எங்க அக்காவுக்கு வெளியில எல்லாம் சாப்பிட்டாலாம் ஒத்துக்காது. யோ மாமா, அம்மாவே சாப்பிடணும்னு நினைச்சா கூட நீ விட மாட்ட போல இருக்க. மாமா கிடக்குறாரு, நீங்க வந்து சாப்பிடுங்க, வாங்க. சமந்தி எதுவும் யோசிக்காதீங்க, வாங்க உள்ள. சம்பிரதாயத்துக்காக கொஞ்சோடு சாப்பிடு.
அம்மா வத்த குழம்பு செம டேஸ்டா இருக்கு. நீங்க வேணா சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா சொல்லுங்க நான் சொல்றது சரியா தப்பான்னு. என்ன சம்பந்தி யோசிக்கிறீங்க? நிச்சயம் முடிஞ்சு பந்தக்கால் வரைக்கும் நட்டாச்சு. இதுக்கு மேலே கை நினைக்க இப்படி யோசிக்கிறீங்களே? ஒருவேளை எங்க வீட்டுல கை நினைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையோ? ஆஹா, இந்த ஆளு லாஜிக்கா கேள்வி கேக்குறானே. இப்ப நாம கை நினைக்காம போனா விருப்பம் இல்லாம பண்றதா விஜய் நினைச்சுக்குவான். விஜய் நம்மள சந்தேகப்படாம இருக்கணும்னா கொஞ்சமாவது சாப்பிடுறதுதான் நல்லது. அம்மா என்னம்மா இவ்வளவு யோசிக்கிறீங்க? மாறி பாக்குதே. சமந்தி, சாப்பாடு எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு. அம்மா வந்தது ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயமா? அது ஒண்ணு இல்ல விஜய், சாப்பிட்டதும் எல்லாம் மறந்துட்டேன். நான் ஒண்ணு பண்றேன், வீட்டுக்கு போயிட்டு நான் இவங்க கிட்ட போன் பண்ணி பேசுறேன். என்ன சம்பந்தி, எங்க வீட்டு சாப்பாடு டேஸ்ட் நீங்க பேச வந்த விஷயத்தையே மறக்கடிச்சிருச்சா? சரிங்க சம்பந்தி, நாங்க அப்படியே கிளம்புறோம். நல்லது. மாப்பிள வத்த குழம்பு நல்லா இருந்துச்சு. நீங்க கம்பி நீட்டிடாத, நம்ம வீட்டு பக்கமும் வந்து சேரு. வரட்டா? எனக்கு தெரியும். அப்போ வரும்போது அந்த காருக்குள்ள விஜய், விஜய், லெட்டரை விக்ரம் கிட்ட கொடுத்துட்டீங்களா? அத பத்தி தான் சொல்லிட்டு போலான்னு வந்தமாக்கா, அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க. காலையில வீட்டுல வச்சு செம்ம சம்பவம் நடந்திருக்கும். ஐயோ, என்னாச்சு? விக்ரம் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது லெட்டர் கொடுக்கலான்னு அவங்ககிட்ட நான் போனேன். பார்த்தா கரெக்டான டைம்ல அம்மா குறுக்கால வந்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பதறாதீங்க, நல்ல வேளை நான் கொஞ்சம் சுதாரிச்சு லெட்டரை நான் டக்குன்னு மறைச்சிட்டேன். அம்மாவும் அதை பார்க்கல. விக்ரம் ஏதோ அர்ஜென்ட் வேலைன்னு ஆபீஸ் கிளம்பி போயிட்டான். அப்பா, இப்பதாங்க எனக்கு உயிரே வருது. அவங்க அம்மா மட்டும் பாத்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான் போலயே. என்ன ஆயிருக்கும்? அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது. ஆமா, நீங்க என்ன எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்கீங்க? இப்ப நான் நேரா ஆபீஸ்க்கு தான் போக போறேன். அங்க போய் ப்ரோ கிட்ட இந்த லெட்டர் கொடுக்க போறேன். இத சொல்லிட்டு போலாம் தான் நான் இங்க வந்ததே. விஜய், விஜய், ப்ளீஸ் விஜய், எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா வரும்னு தோணல விஜய். அதெல்லாம் நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. எனக்காக நீங்க எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. உங்களுக்காக நான் இதை கூட செய்யலன்னா அதுல என்ன இருக்கு சொல்லுங்க? சரி மகா, அப்ப நான் கிளம்புறேன். ஆமா, நீங்க ஆபீஸ் வரலையா? எனக்கு ஆஃப்டர்நூன் ஒரு கிளையண்ட் மீட்டிங் இருக்கு. நான் அங்க போகணும். அது முடிச்சிட்டு நான் ஆபீஸ்க்கு வர ஈவினிங் ஆயிடும். சரி, ஓகே மகா, நீங்க பாத்துட்டு வாங்க. நான் அதுக்குள்ள விக்ரம் கிட்ட இந்த லெட்டர் கொடுத்துட்டு என்ன ரிசல்ட்னு உங்களுக்கு நான் போன் பண்றேன். கன்ஃபார்ம் லெட்டர் தான் கொடுக்க வந்திருக்கான். பர்சனலாவா? என்ன சொல்லு. இல்ல ப்ரோ, நீ முதல்ல சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். ஓஹோ, சாப்பிட்டு முடிச்சதும் என்ன அனுப்பிட்டு உங்க அண்ணன்கிட்ட லெட்டர் கொடுக்கலான்னு பாக்குறீங்க? விட மாட்டேன்டா விஜய். விஜய், இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்திக்கோ விஜய். என்ன அனுது? பாத்து பண்ண மாட்டியா நீ? ஐயோ, சாரி சாரி விக்ரம். ப்ரோ விடு ப்ரோ, தெரியாம தானே பண்ணாங்க. ஃப்ரீயா விடு. சாரி விஜய். ஐயோ, இதுக்குள்ள எதுக்கா நீ சாரி சொல்லிட்டு இருக்கீங்க? பரவாயில்ல. என்னடா? ஆமா, சாப்பிட்டோம்ல. இப்ப சொல்லு, ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, என்ன? அண்ணி, கொஞ்சம் கோச்சுக்காம வெளியே இருக்கீங்களா? ப்ரோ கிட்ட கொஞ்சம் நான் பர்சனலா பேசணும். சரி, நீங்க பேசுங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். தேங்க்ஸ் அண்ணி. டேய்,
என்ன நீ குடுக்குற பில்டப் எல்லாம் பார்த்தா எனக்கே பயமா இருக்குடா. நான் என்னத்த சொல்றது? அதுலயும் எனக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லையே. என்ன சொல்றாங்க ஒன்னும் புரியலையே. மளிகை சாமான் லிஸ்ட் கொண்டா. ஆமா, ஐயோ எங்க லெட்டர் காணோம். தக்காளி 2 கிலோ, வெண்டைக்காய் 2 கிலோ. என்னடா அது? நிஜமாவே இது மளிகை சாமான் லிஸ்ட் தான். ஆமா, இது எப்படி என் பாக்கெட்ல வந்துச்சு? மகா கொடுத்த உடனே அதை வாங்கி நான் பாக்கெட்ல தானே வச்சேன். எப்படி மாறிச்சு ஒன்னும் புரியலையே. ஐயோ கடவுளே. என்னடா முழிக்கிற? ப்ரோ, நான் கொண்டு வந்தது இது இல்ல ப்ரோ. நான் வேற ஒரு லெட்டர் தான் கொண்டு வந்தேன். ஏண்டா டேய், உன் கண்ணு முன்னாடி தானே நான் இதை பிரிச்சு படிச்சேன். இத பாரு, சும்மா காமெடி எல்லாம் பண்ணாம போய் வேற வேலை இருந்தா பாரு போ. இத பாரு, ஆபீஸ் டைம்ல இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு பிடிக்காது. போ ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் ஏன் போ, போய் வேலையை பாரு. போடா போ போ. போயிட்டா. இப்பவே கால் பண்ணி சொல்லிடுறீங்களா? ஹலோ மகா, விக்ரம் இப்பதான் வீட்டுக்கு வந்தான். ஆளு செம்ம ஜாலி மூட்ல இருக்கான். இதுதான் வாய்ஸ் நோட் அனுப்புறதுக்கு சரியான நேரம். இப்பவே உங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் பேசி அவனுக்கு அனுப்பிடுங்க மகா. யோசிக்காதீங்க, தயங்காதீங்க. மனசுல இருக்கிறத ஃபுல்லா மொத்தமா சொல்லிருங்க. ஓகே விஜய், நான் அனுப்பிடுறேன். ஓஹோ, லெட்டர் மிஸ் ஆயிடுச்சுன்னு இப்ப சோஷியல் மீடியால வாய்ஸ் மெசேஜ் அனுப்புன பிளான் கொடுக்குறியா? இப்பவே போய் உங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்குறேன்னா இல்லையான்னு பாரு. விஜய் சொன்னாருன்னு நாம இப்படி பண்றது சரியா இருக்குமா? ஒருவேளை விக்ரம்க்கு நாம இப்படி செய்யறது பிடிக்கலன்னா என்ன பண்றது? விக்ரம் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நம்ம மனசுல இருக்கிறத நாம சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவரோட விருப்பம். விக்ரம், உங்களை எனக்கு எவ்வளவு பிடிக்கும்ங்கிறதெல்லாம் ஒரு லெட்டர்ல எழுதி உங்ககிட்ட கொடுத்துடலான்னு நான் முயற்சி பண்ணேன். ஆனா கடைசி நேரத்துல அந்த லெட்டர் உங்க கைக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதனாலதான் நேரடியா உங்ககிட்டயே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடலான்னு முடிவு பண்ணி இந்த வாய்ஸ் நோட்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். அழுதுட்டு இருப்பான்னு பார்த்தா நேரில் வந்து நிற்கிறான். என்னடா இது? இந்த மக அழறத பார்த்து ரசிக்க போகலான்னு நினைச்சா சிரிச்ச முகத்தோட நம்ம வீட்டுக்கு வந்து நிக்கிறா. ஆமாக்கா, அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. வணக்கம். வாங்க. என்னத்த அவ்ளோ ஷாக்கா பாக்குறீங்க? அது வந்து மாமா, மகா வாங்க வாங்க. வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆமா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா கேட்டீங்க போங்க. எங்க அண்ணனுங்க 2 பேருக்கும் ஒரே நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எப்படி என்னால அங்க இருக்க முடியும்? அதான் இங்கேயே தங்கி கல்யாண வேலை எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கேன். இந்த சின்ன வயசுல எவ்வளவு பொறுப்பா இருக்குமா ஸ்வேதா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா? மாமா, ரொம்ப புகழாதீங்க. மகாக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்ல. சமந்தி, வாங்க 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 வாங்க. வணக்கம். எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஏமா ஸ்வேதா, வந்தவங்க இப்படிதான் நிக்க வச்சு பேசிட்டு இருப்பீங்களா? ஐயோ, ஏன் நந்தினி, நீயாச்சும் சொல்லக்கூடாதா? அது சாரிப்பா, மறந்து பேசிட்டே இருந்ததுல அத மறந்துட்டேன். நல்லா மறந்தப்போ. சரி சரி சமந்தி, முதல்ல உட்காருங்க. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உட்காருங்க. போங்க. வாங்கப்பா, இங்க உட்காருங்க. சொல்லுங்க சமந்தி, என்ன விஷயமா வந்தீங்க? அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, எங்க குடும்ப வழக்கப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை வீட்டுக்கு முறை செய்யறது உண்டு. அத முறைப்படி செஞ்சுட்டு போலாம்னு தான் வந்தோம். அப்படியா? என்னதான் லவ் மேரேஜ்னாலும்
எல்லா வழக்கத்தையும் ஃபாலோ பண்ணி நம்ம கலாச்சாரத்தை விடாம நடத்தணும்னு பாக்குறீங்கல்ல, யூ ஆர் ரியலி கிரேட் சம்பந்தி. அத்தைக்கு இந்த முறையெல்லாம் முக்கியம் தானே? என்ன பாட்டி மாதிரி பெரிய விஷயம் எல்லாம் பேசுற? ஒண்ணுமே புரியலையே. மக இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை விக்ரம் ஓகே சொல்லிட்டானோ? சரி சம்பந்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்த வேலையை முடிச்சிட்டா நல்லா இருக்கும். அதுவும் சரிதான். வாங்க சம்பந்தி, வாங்க பூஜாரிக்கு போயிடலாம். வாமா, வாடா. நந்தினி போங்க. வா மகா, வா வாங்க. மாமா கொஞ்சம் முன்னாடி வந்து நில்லுங்க. வா நந்தினி, இத வாங்கிக்கோ. நம்ம ரெண்டு குடும்பமுமே இனி நடக்க போற எல்லா சுபகாரியங்கள்லயும் ஒற்றுமையா இருக்கணுங்கிற நோக்கத்துல நாங்க முறைப்படி செய்யற இந்த மரியாதைய முழு மனசோட நீங்க ஏத்துக்கணும் சம்பந்தி. நாங்க இத மனசார ஏத்துக்கணும் சம்பந்தி. நல்லது. டேய் சந்தோஷமாடா? சரிங்க சம்பந்தி, ரொம்ப சந்தோஷம். அப்படியே நீங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டுல டிஃபன் சாப்பிடலாமே? பரவாயில்ல சம்பந்தி, இங்க உட்காந்தா பொழுது போறதே தெரியாது. கல்யாண வேலையெல்லாம் தேங்கி போய் நிக்கும். அதனால நாங்க அப்படியே கிளம்புறோம் சம்பந்தி. மகா, நீ நேரா ஆபீஸ் தானே போற? ஆமா விக்ரம். அப்படின்னா ஒண்ணு பண்ணு, ஒரு 5 minutes வெயிட் பண்ணு, நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிடலாம். ஓகே. மகா, நீ விக்ரம் தம்பி கூட போயிரு, நான் வீட்டுக்கு கிளம்புறேம்மா. சரிங்கப்பா. சம்பந்தி, நான் கிளம்புறேன். வாங்க வராங்க. போயிட்டு வாங்க. வரோம். வாங்க வாங்க. வரமா. இந்த தாம்பூல தட்டை எடுத்துட்டு போய் ஆன்ட்டி முன்னாடி வச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணா அவங்க ஹாப்பி ஆவாங்கல்ல? இது யாரோட போட்டோ இப்படி தனியா கிடக்குது? சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க போல. ஒருவேளை விக்ரமோட அக்காவா இருப்பாங்களோ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல,
சும்மா தான் வந்த ஸ்வேதா. சரி, உங்களுக்கு மெஹந்தி போட டிசைன் சொல்லியிருந்தனே, அதை முடிவு பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல ஸ்வேதா. நான் அத அப்புறமா பார்த்துட்டு சொல்றேன். ஆமா, இது யாரோட போட்டோ? என்னாச்சு? இவங்க யாருன்னு கேட்டதும் முகம் சுருங்கி போச்சு. இல்ல, இவங்க வந்து பேசாம இவர்கிட்ட வேணா அந்த போட்டோல இருக்கிறவங்க யாருன்னு கேட்டுடலாமா? வேண்டாம், அப்புறம் இவரும் ஏதாவது திட்ட போறாரு. நமக்கு எதுக்கு வம்ப? விக்ரம் கையால நம்ம கழுத்துக்கு தாலி ஏற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாவே இருக்கும். அட, அப்படி என்னதாமா யோசிக்கிற? அதெல்லாம் எதுவும் இல்ல மாமா, சும்மாதான். சரி சரி, நீ சொல்லினாலும் பரவாயில்ல. ஆனா நான் கேட்டதுக்கு எப்ப பதில் சொல்ல போற? என்ன மாமா கேட்டீங்க? என்ன கேட்டேன்? நான் கேட்டதே உனக்கு ஞாபகம் இல்லையாமா? உங்க அப்பா அம்மா எப்ப வர போறாங்கன்னு கேட்டேனேமா. ஆமா இல்ல, கேட்டீங்கல்ல. அது வந்து மாமா. என்னம்மா பதிலே வரமாட்டேங்குதே? அவ்வளவு கஷ்டமான கேள்வியா என்ன? இருந்தா வரமாட்டாங்களா? சும்மா நோயின்னு அதே கேட்டுட்டு இருக்கீங்க. வரந்தா மாமா சொன்னாங்க. எப்பமா வர போறாங்க? பந்தக்கால் நடும்போதும் வரல, ட்ரெஸ் எடுக்கும் போதும் வரல, இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாண தேதியே வரப்போகுது, இப்ப கூட வரல. இப்பெல்லாம் வராதவங்க வேற எப்பதான் வருவாங்களாம்? அதான் சொன்னல மாமா, அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கறதுனால அவங்கள டிராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்களாம். அதனாலதான் மாமா லேட் ஆகுது. இல்லைன்னா எப்பயும் வந்திருப்பாங்க. சரிம்மா, அழாத. அவங்க சூழ்நிலை எனக்கு புரியுது. நான் அவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு போகணும்னு எதிர்பார்க்கல. அட்லீஸ்ட் ஒரு போன் காலாவது பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு கேட்டுக்கலான்னு தானே சொல்றேன். எனக்கு மட்டும் ஆசை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா மாமா? என்னோட கல்யாணத்தை என் அம்மா அப்பா பக்கத்துல இருந்து நடத்தணும்னு நான் விரும்ப மாட்டேன்னா? அவங்களோட சூழ்நிலை அப்படி இருக்கும்போது நான் என்ன மாமா பண்ண முடியும்? என்ன நீங்க இப்படி கேக்குறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. சரி 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 சரிம்மா, சரிம்மா விடு, அழாது. யாராவது பெரியவங்க உன்னை யார் எதுவும் கேட்டுக்கூடாது இல்ல, அதனாலதான் நான் அவங்கள பத்தி கேட்டுட்டு இருக்கேன். 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க, அதுக்குதான். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, ஓகேவா? சரிங்க மாமா. என்னது குட்டி பாஸ் கால் பண்றாரு? என்னவா இருக்கும்? ஹலோ, சொல்லுங்க குட்டி பாஸ். ஐயோ பெருமாள், மனசே சரியில்லையா? ஒரு மாதிரியா இருக்கு. ஆமா, நீ எங்க இருக்க? ஏன் குட்டி பாஸ், என்னாச்சு? வேற இது இல்ல, எங்க அண்ணன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொல்லி வீட்டுல தங்க வச்சிருக்கான்ல. ஆமா, நம்ம கேரளாக்கார அண்ணி. எனக்கு என்னமோ அவங்கள பார்த்தா ரொம்ப டவுட்டா இருக்கு. அவங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொஞ்சம் மர்மமா இருக்கு. என்ன குட்டி பாஸ் திடீர்னு இப்படி சொல்றீங்க? அட, எனக்கே எங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் தோணுது. நீ ஏன் சொல்லு, கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கும்போது எந்த அப்பா அம்மாவாச்சும் பொண்ணு வாழ போற குடும்பத்துல பெரியவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்களா? ஆமல்ல. இது மட்டும் இல்லையா, நானும் பர்சனலா நிறைய டைம் ஃபீல் பண்ணிருக்கேன். அவங்க கிட்ட எந்த கேள்வி கேட்டாலுமே ஒழுங்கா பதில் சொல்லவே மாட்டாங்க. பதில் சொன்னாலும் சம்மந்தம் இல்லாம தான் இருக்கும். போதா குறைக்கு ஒரு திருட்டு மொழி முடிப்பாங்க பாரு. சரி, அதை விடு. எனக்கு என்னமோ விக்ரம் ஏதோ தப்பு பண்றானோன்னு தோணுது. குட்டி பாஸ், நீங்க இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு தோணுது. நேத்து அனுவ இன்னொரு பையன் கூட பார்த்தேன். 2 பேர் காருக்குள்ள சண்டை போட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. பெருமாள், என்னையா சொல்ற? யார் அந்த பையனை ஏதாவது உனக்கு தெரியுமா? அதத்தான் என்னால சரியா பார்க்க முடியல குட்டி பாஸ். நான் பக்கத்துல போறதுக்குள்ள காரு கிராஸ் ஆயிடுச்சு. யோ, எனக்கு என்னமோ இது எதுவுமே சரியா படல. அந்த அணு ஏதோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கும் அப்படிதான் தோணுது குட்டி பாஸ். அந்த பையன் யாருங்கிறது தெரிஞ்சா அணு யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீதான் அவனை பார்க்கவே இல்லைன்னு சொல்றியே. பாஸ், ஆளு யாருன்னா தெரியாது, ஆனா முகம் நல்லா ஞாபகத்துல இருக்கு. இன்னொரு தடவை எங்கேயாவது பார்த்தா கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன்.
சூப்பர் பெருமாள். அப்படின்னா அடுத்த டைம் அவனை எங்கேயாவது பாத்தீங்கன்னா அவனை விட்டுறாத. அவனை வச்சுதான் அனு யாருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். புரியுதா? ஓகே பாஸ், கண்டிப்பா அவன் மாட்டுவான். நான் பாத்துக்கிறேன். ஓகே. என்ன மகா, ஆபீஸ்ல எல்லாருமே கிளம்பிட்டாங்க, நீ என்ன இங்கே தங்க போறியா? விக்ரம், அவசியம்னா தங்கி ஒர்க் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. தப்புதான். நான் உன்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டனே, அது ஏன் தப்புதான். சரி வா போலாம். விக்ரம் நீங்க போங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். அடடா, எப்ப பாரு ஒர்க் இருக்குன்னு. நான் இந்த கம்பெனியோட எம்டி, நானே கூப்பிடுறேன். அப்படியும் வேலை இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் விக்ரம், அதனால தான் சொல்றேன். நான் என்னவோ டெய்லி இப்படி பண்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே சரி, எப்படி இருந்தாலும் இதை நாளைக்கு தானே சென்ட் பண்ண போறேன், அப்புறம் என்ன? இத பாரு, வேணா நானே கிளைண்ட் கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி தரேன். வா கிளம்பலாம். விக்ரம், ஏன் விக்ரம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இத பாரு மகா, நம்ம இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான இடத்துக்கு நம்ம 2 பேருமே போக போறோம். அதனாலதான் நான் உன்னை அர்ஜென்ட்டா கூப்பிடுறேன். இம்பார்ட்டன்ட் பிளேஸா? எங்க போறோம்? அதெல்லாம் போகும்போது சொல்றேன், வா. கமான் கமான் கமான். ஒரு நிமிஷம். விக்ரம், எங்க போயிட்டு இருக்கோம் நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே. சொல்றேன் மகா, முதல்ல உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொல்லு. ஏன் அதை பத்தி கேக்குறீங்க? முதல்ல நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையா? எனக்கு கடவுள் நம்பிக்கை நிறையவே இருக்கு விக்ரம். அதனாலதான் உன்னை கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம், இந்த வேண்டுதல், இதுலலாம் எனக்கு பெருசா நம்பிக்கையே கிடையாது. ஆனா என்னமோ இன்னைக்கு எனக்கு திடீர்னு கோவிலுக்கு போகணும்னு தோணுச்சு. அப்ப நாம இப்போ கோயிலுக்கு போயிட்டு இருக்கோமா? ஆமா மகா, ஆக்சுவலி அங்க வந்து உன்னோட அக்காவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்கணும். ஆமா மகா, அனுபவம் வச்சு நான் நடிச்சிட்டு இருக்க இந்த நாடகம் நான் நினைச்ச மாதிரியே முடிவுக்கு வரேன். நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சரியா தப்பான்னு தெரியலனாலும் இதனால விஜய் ஐஸ்வர்யா கல்யாணம் நல்லபடியா நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில தான் போய்கிட்டு இருக்கேன். மகா, என்ன நான் கேட்டதுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம அமைதியாவே இருக்க? இந்த கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு நீ வேண்டிப்பல்ல? வேண்டிக்கிற விக்ரம். இவரு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நம்ம எப்படி வேண்டிக்க சொல்றாரு? இதுக்கு என்ன அர்த்தம்? விக்ரம், நல்ல சாங் தானே விக்ரம், ஏன் ஆஃப் பண்ணீங்க இப்போ? ஆமா, காதலி சுத்த வேஸ்ட் மகா. இதுல காதல் தோத்து போச்சுன்னு சோக பாட்டு வேற. சுத்த முட்டாள்தனமா இருக்குல்ல? யோ, எதை வச்சியா நீ இவ்வளவு உறுதியா சொல்ற? அன்னைக்கு அனு கூட ஒருத்த பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன்னு சொன்னல. ஆமா, ஏன் நீ அவனை திரும்ப பாத்தியா? ஆமா குட்டி பாஸ், ஆனா இந்த தடவை அவனை போலீஸ் விரட்டிட்டு போனப்ப நான் பார்த்தேன். பெருமாள், என்னையா சொல்ற? போலீஸ் அவனை துரத்திட்டு போச்சா? அப்படின்னா கண்டிப்பா அவன் ஏதாவது தப்பு செஞ்சவனாதான் இருப்பான். அப்படிப்பட்டவன் கூட அனுக்கு என்ன தொடர்பா இருக்கும்? அதான் குட்டி பாஸ், எனக்கும் பெரிய டவுட்டா இருக்கு. எப்படியாவது அவனை யாருன்னு கண்டுபிடிக்கணும் குட்டி பாஸ். அப்பதான் அனு யாருன்னு நமக்கு தெரியும் குட்டி பாஸ். ஒரு பக்கம் இப்படி நடந்திருக்கு, இன்னொரு பக்கம் பெரிய சம்பவமே நடந்திருக்கு. ரெண்டத்துல எதை கவனிக்கிறதுன்னு எனக்கு தெரியலையா? இன்னொரு விஷயம் என்ன குட்டி பாஸ்? வேற என்ன, நம்ம மகா விக்ரம லவ் பண்றாங்க. என்ன சொல்றீங்க குட்டி பாஸ்? மகா மேடம் பெரிய பாஸ் லவ் பண்றாங்களா? நாம டவுட்ல தானே இருந்தோம், எப்படி இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க? இது அவங்களே என்கிட்ட சொன்னாங்க பெருமாள்.
எப்படியாவது அவங்க லவ்வ விக்ரம் கிட்ட சொல்ல வச்சிடலான்னு நானும் ட்ரை பண்ணேன். ஆனா எந்த ஐடியா பண்ணாலுமே ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குதுயா. எந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆல நீங்க சொல்றீங்க? நான் ஒரு சில விஷயங்கள்ல ட்ரை பண்ணேன். ஆனா அது எப்படி மிஸ் ஆகுதுன்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை எங்க அம்மா தான் மகா விக்ரம் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோன்னு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அவங்க ஏன் குட்டி பாஸ் இதை தடுக்க நினைக்க போறாங்க? என்ன பெருமாள் நீங்க இப்படி கேக்குறீங்க? சமந்தி, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. அப்பா என்ன நடிப்புடா சாமி. பொண்ணோட பெரிய பொண்ண வச்சு என் சின்ன பையனை மயக்குன மாதிரி இப்போ பொண்ணோட 2வது பொண்ணு அனுப்பி என் பெரிய பையனை வளைச்சு போட பாக்குறீங்களா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? இதத்தான் குழந்தையில இருந்தே சொல்லி சொல்லி வளர்த்தியா? வெக்கமா இல்ல உனக்கு? நீ எல்லாம் ஒரு நல்ல அம்மாவா? இங்க பாருங்க, தப்பா பேசாதீங்க. நாங்க யாரும் அந்த மாதிரி கிடையாது. இப்ப கூட நீங்க எதனால இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணும் புரியல. பொண்ணோட 2வது பொண்ணு இருக்காளே, அந்த அடங்கா பிடாரி மகா, அவ என் பையன் விக்ரம வளைச்சு போட பாக்குறான்னு சொல்றேன். இப்பவாச்சும் புரியுதா? எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அனுப்ப வேண்டியது, அப்புறம் பொண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்க வேண்டியது. சி, இதெல்லாம் ஒரு பொழப்பு. இவளுங்களுக்கெல்லாம் இதே வேலையா போச்சு. சமந்தி, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். என் பொண்ணு மகா அப்படிப்பட்டவளாம் கிடையாது. நான் அவளை அப்படி வளர்க்கவும் இல்லை. ஆமா ஆமா, நீங்க வளர்த்த லட்சணத்தை தான் நாங்க பார்த்தோமே. வளர்ப்பு ஒழுங்கா இருந்திருந்தா ஏன் உன் பெரிய பொண்ணு ஏன் சின்ன பையன் கிட்ட பழகி இருக்க போறா? அடக்க ஒடுக்கமா வீட்லயே இருந்திருக்கணும்ல. நீ ஒழுங்கா வளர்த்திருந்தனா ஏன் உன் சின்ன பொண்ணு எங்க வீட்டுக்கே வந்து என் பெரிய பையன் கிட்ட கொஞ்சி கொள்ளாவிக்கிட்டு இருக்க போறா? அவ கழுத்துல போட்டிருக்கிற செயினை பாக்குற. அவகிட்ட இந்த செயின் ஏது, யாரு வாங்கி கொடுத்தது, எதுக்காக வாங்கி கொடுத்ததுன்னு கேளு. அப்புறம் வந்து உன்னோட நியாயத்தை பேசு, சரியா? என்ன யோசிக்கிற? வீட்டுக்கு போய் உன் பொண்ணோட கழுத்துல பாரு. என் மூத்த பையன் 500 கோடி சொத்துக்கு அதிபதி விக்ரம் வாங்கி கொடுத்த புது தங்க செயின் இருக்கும். ஆமா, நீயே சொல்லு, ஒரு பொண்ணு எதுவுமே செய்யாம ஒரு பையன் தங்க செயின் எல்லாம் வாங்கி கொடுப்பானா? அப்படி எதான் காட்டி மயக்கி அந்த செயினை வாங்கியிருப்பாளோ உன் பொண்ணு? என்ன முறைக்கிற? அவ்வளவு ரோஷம் மானம் எல்லாம் இருந்தா போய் உன் பொண்ண கண்டிச்சு வை. என் பையன் பக்கமே தலை வச்சு படுக்காத மாதிரி பாத்துக்கோ. அதையும் மீறி உன் பொண்ணு விக்ரம் பக்கம் வந்தான்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஒரு பையன் விஷயத்துலதான் நான் ஏமாந்துட்டேன். இன்னொரு பையன் விஷயத்திலயும் என்ன ஏமாத்திடலான்னு கனவு காணாதீங்க. இந்த வாட்டி நான் வேற மாதிரி இறங்கிடுவேன். என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அதனால உன் பொண்ண ஒழுங்கா வச்சுக்கோ. என்னக்கா நீ இந்த செயின் மேட்டரை வச்சு இந்த கல்யாணத்தையே நீ நிறுத்திடுவேன்னு பார்த்தா சும்மா அந்த பொம்பளைய மிரட்டி அனுப்புறீங்க.
டேய், இந்த கல்யாணத்தை நிறுத்த இந்த காரணம் எல்லாம் பத்தாதுடா. அப்படியே நாம முயற்சி பண்ணா கூட விக்ரமும் விஜயும் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்கணும், அதுவும் நான் நினைச்ச மாதிரி. இதெல்லாம் எதனால வந்தது சொல்லு? நீ அந்த செயினை வாங்க போய் தானே நமக்கு இவ்வளவு அவமானமோ? இவ பேசாம இருந்திருந்தா அவங்களால இப்படி நாக்கு மேல பல்ல போட்டு பேசிருக்க முடியுமா? சொல்லு. இங்க பாரு மகா, உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன், இதெல்லாம் நமக்கு வேணாண்டி. சொல்லுடி, அம்மாக்காக ஒன்னே ஒண்ணு பண்றியா? சரிம்மா. இந்த செயினை நாளைக்கே கொண்டு போய் விக்ரம் தம்பி கிட்ட திருப்பி கொடுத்துட்டு வர. அது மட்டும் இல்ல, இனிமே நீ அந்த தம்பி கிட்ட எப்பவுமே பேசக்கூடாது. எல்லாத்தையும் மீறி அந்த விக்ரம் தம்பி கிட்ட மட்டும் நீ பேசுறான்னு தெரிஞ்சதுன்னு வை, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்ப என்ன ஜோதி, மகா விக்ரம் கிட்ட பேசக்கூடாது அவ்வளவுதானே? அதுக்கே இவ்வளவு கோவப்பட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க? நம்ம பொண்ணு நம்ம பேச்சு என்னைக்காவது மீறி இருக்காங்க? அம்மாடி, ஏதோ நடந்ததெல்லாம் தாங்க முடியாம தான் அம்மா இப்படி நடந்துட்டு இருக்கா. அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. அம்மா சொல்ற மாதிரி நாளைக்கே நீ போய் அந்த செயினை விக்ரம் கிட்ட கொடுத்துட்டு வந்துரு. ஜோதி, நீ வா. இனி மகா விக்ரம் கிட்ட பேச மாட்டான். வா. ஜோதிக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிற? என்னோட கணிப்பு சரியா இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மகா இங்க வருவா. அக்கா, நீ சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள வந்து நிக்கிறா. என்ன பவர்க்கா உன் வார்த்தைக்கு? ஏமா மகா, இங்க அக்கா உட்கார்ந்து இருக்கிறது தெரியலையா? இல்ல எங்க அக்காவை பாக்கிறதுக்கு தைரியம் இல்லையா? ஆமா, அப்படியே மெதுவா பூனை மாதிரி பம்பிக்கிட்டே போறிய, எங்க போற? வீட்டுக்கு ஓனரம்மா இங்க உட்கார்ந்து இருக்கும் போது நீ உள்ள யார பார்க்க போற? டேய் புலி, அக்கா செல்லத்தை ஏண்டா கலாச்சிட்டு இருக்க? பாவம், அவளே சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு. விக்ரம், இப்போ நீங்க என்ன சொன்னீங்க? அனு இல்லன்னு ஜஸ்ட் எஸ்கேப்னு ஏதோ சொன்னீங்களே. அப்படி இல்ல, கீழே விழுந்த பதட்டத்துல நான் ஏதாவது சொல்லியிருப்பேன். சரி, அதெல்லாம் விடு. ஆமா, என்னாச்சு? நீ ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்ல விக்ரம், நான் ஃபைன் தான். என்னது? நீங்க கொடுத்த செயின் விக்ரம். மகானா, இது உனக்காக வாங்கினது தானே? இப்ப எதுக்கு என்கிட்ட குடுக்குற? விக்ரம், வேண்டாமே, இது எனக்கு வேண்டாம். இத நீங்களே வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இனிமே நான் ஆபீஸ்க்கு எல்லாம் வரப்போறது இல்ல விக்ரம்.
என்ன மகா நீ சொல்ற? என்னாச்சு? எதுக்கு இப்போ நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன் ஆபீஸ் வரமாட்டேன்னு சொல்ற? செயின் வேண்டான்னு கொடுத்த ஃபர்ஸ்ட் நீ, இப்போ ஆபீஸ் வரமாட்டேன்னு சொல்ற? மகா உனக்கு என்ன ஆச்சு? விக்ரம், இங்க பாருங்க, நீங்களும் நானும் பழகுனதே எங்க அக்காவும் உங்க தம்பியும் ஒண்ணு சேரணும் தானே. அவங்களுக்கு தான் இப்போ கல்யாணமே ஆக போகுது இல்ல. அப்புறம் எதுக்கு நாம பேசிட்டு ஆபீஸ்க்கு எல்லாம் வந்துட்டு இருக்கணும் சொல்லுங்க. சத்தியமா நீ என்ன சொல்ல வர்றனே எனக்கு புரியல. இப்ப என்ன சொல்ல வர்ற நீ? அக்கா பேசுனத போட்டு கொடுக்கலான்னு வந்திருக்கியா? இந்த வீணா போன புலி மாம்சு விக்ரம் ரூம்ல என்ன எட்டி பார்த்துட்டு இருக்கு? என்னவா இருக்கும்? ஏன் என்ன ஆச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லு மகா. எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ற? இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க விக்ரம். நான் உங்க மனசை ஹர்ட் பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன். இரு மகா, மகா நான் சொல்றத கேள மகா. என்ன எல்லாம் முடிஞ்சு போச்சா? இனி அவ்வளவுதானா? என்ன விக்ரம் ரூம்ல இருந்து மகா அழுதுட்டு வெளியே போறாங்க? அப்படின்னா இவ்வளவு நேரம் விக்ரமும் மகாவும் பேசுறதான் மாமா ஒட்டு கேட்டுட்டு இருந்தாரா? ஏதோ தப்பா இருக்கு. இல்ல 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 இல்ல, ஆக்சுவலா நான் உங்க அம்மாவை பார்க்கணும். அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் கூப்பிட முடியுமா உங்களை? நான் மகா கிட்ட ரொம்ப கோவப்பட்டேனாங்க. என்னதான் இருந்தாலும் நான் அவளை கை நீட்டி அடிச்சுக்கவே கூடாது. ச்சே, அந்த நந்தினி அம்மா பேசின பேச்சை தாங்க முடியாமதான் மகாவை அப்படி அடிச்சிட்டேன். மகா உடைஞ்சு போயிருப்பா. என்னை பத்தி தப்பா தானே நினைச்சிருப்பா. என்ன ஜோதி, நீ நம்ம மகா பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறது இவ்வளவுதானே? மகாவை நீ அடிச்சேங்கிறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு அறிவும் இருக்கு, பக்குவமும் இருக்கு. அதனால தான் சொல்றேன், கண்டிப்பா நம்ம மகா உன்னை தப்பாலாம் நினைக்க மாட்டா. அப்பா, விக்ரம் மாமா வந்திருக்காரு. விக்ரம் தம்பியா? என்னங்க இது? அவர் எதுக்கு இப்ப வந்திருக்காரு? தெரியலையே. ஏன் சுபா, உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்லப்பா, அவரு அம்மாவை பார்க்கணும்னு தான் சொன்னாரு. என்ன விஷயம்லாம் சொல்லல. சரி ஜோதி, வா பாத்துக்கலாம். வாங்க தம்பி, வாங்க. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆண்டி, கண்டிப்பா நீங்க கோவத்துல இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சில விஷயங்களை பேச வேண்டியதும் தெளிவுபடுத்த வேண்டியதும் என்னோட கடமை. அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஆண்டி, நீங்க மனசுக்குள்ள இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நான் அந்த செயினை ஒரு எம்டியா மட்டும்தான் மகாவுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். ஆண்டி, கம்பெனில மகாவால கிடைச்ச ப்ராஃபிட்ல ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். அதனால மட்டும்தான் ஆண்டி மகாக்கு நான் அதை வாங்கி கொடுத்தேன். அது மட்டும் இல்லாம என் தம்பி கல்யாணம் நடக்கணும்னு என்னை விட அதிகமா உழைச்சதுக்கும் என்னோட சின்ன நன்றி கடனா தான் அந்த செயினை நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். அதை விட்ட வேற எந்த உள்நோக்கமும் இல்ல ஆண்டி என்கிட்ட. தம்பி, பரவாயில்ல தம்பி. நீங்க சொல்ற மாதிரியே இருந்தாலுமே இனிமே நீங்களும் மகாவும் பழகிக்க வேண்டாம். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. இது மகாவுக்குமே தெரியும். அவளும் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு தான் என்கிட்ட பேசி பழகிக்கிட்டு இருக்கான். புரியுது விக்ரம். ஏன் இந்த வாய்ஸ் மெசேஜ்
மெசேஜ்க்கு நீங்க ரிப்ளை பண்ணவே இல்லைன்னு. உங்களுக்கு என் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்லைங்கிறத சொல்ல சங்கடப்பட்டுக்கிட்டு தான் சொல்லாம இருந்திருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு நானும் மற்ற பொண்ணுங்களை போல சாதாரணமானவ தாங்க. ஆண்டி, மத்தவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க, ஆனா நீங்க எங்களை பத்தி தப்பா நினைக்க கூடாது. ஆண்டி, இப்போ உங்களுக்கு அம்மா பேசுனது மட்டும்தானே பிரச்சனை. அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நான் உங்க கால்ல கூட விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இல்ல தம்பி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இல்ல நான் என்னக்கா? பரவாயில்ல தம்பி. என்ன தம்பி நீங்க எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கீங்க, என் கால்ல போய் விழ வரீங்க. இப்ப என்ன, சம்மந்தி பேசினதை நான் பெருசா எடுத்துக்கூடாது, அவ்வளவுதானே? நான் அதை மறந்துட்டேன் தம்பி. நான் மகா கிட்ட கோவப்பட்டதெல்லாம் நாளைக்கு அவளோட வாழ்க்கை இதனால பாதிச்சிடக்கூடாதுன்ற எண்ணத்துலதான். தயவு செஞ்சு நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல உங்களை தப்பா நினைக்க என்ன ஆண்டி இருக்கு? ஒரு பொண்ணை பெத்த அம்மாவா நீங்க சரியாதான் யோசிச்சிருக்கீங்க. ஆனா எங்களுக்குள்ள அப்படி எதுவுமே தப்பா இல்லாத பட்சத்துல நீங்க 2 பேருமே பயப்பட வேண்டியதே இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன். தம்பி, நீங்க எங்க குடும்பத்துக்கு எந்த கெடுதல் நினைக்க மாட்டீங்கன்னு 100% நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். உங்க நம்பிக்கைய நான் எப்பவுமே காப்பாத்துவேன். அப்புறம் ஒரு விஷயம். சொல்லுங்க தம்பி. மகா, ஒரு நிமிஷம் வா. இந்த செயினை நான் மகாக்காக வாங்கினேன். இது அவளோட உழைப்புக்கான பரிசு. ஆண்டி, இது கண்டிப்பா மகா கிட்ட தான் இருக்கணும். இது திரும்ப என்கிட்ட வரவே கூடாது ஆண்டி. ஆண்டி, மறுபடியும் சொல்றேன், எங்க அம்மா பேசினது எல்லாத்தையுமே நீங்க தயவு செய்து மறந்துருங்க. உண்மையாவே விக்ரம் கிரேட் தான்ல. அவரால எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு அம்மா கால்ல கூட விழ தயாரா இருந்திருக்காரு. அவரோட ஸ்டேட்டஸ்க்கு இந்த அளவுக்கெல்லாம் இறங்கி வரணும்னு அவசியமே இல்லை. ஆனா எனக்காக தானே அப்படி செஞ்சிருக்காரு. மகா, மா சொல்லுமா. ஏண்டி, போன் அடிக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன தனியா உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்க? அம்மா, சார்ஜ் இப்பதாம்மா போட்டு வந்து உட்கார்ந்தேன். சரி சரி, இந்தா திரும்பவும் போன் அடிக்குது பாரு. எடுத்து பேசு. பேசுறேன். ஹலோ. ஹலோ மகா. சொல்லுங்க விக்ரம், நான் தான் பேசுறேன். இல்ல, புதுசா பேசுற மாதிரி ஹலோன்லாம் கேட்டல, அதனாலதான் ஒரு சின்ன டவுட் ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் இல்ல விக்ரம், நான் கேஷுவலா தான் ஹலோ சொன்னேன். சரி சரி, அதெல்லாம் விடு. மகா, உங்ககிட்ட எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும். சொல்லுங்க விக்ரம். இல்ல 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 இல்ல, போன்ல எல்லாம் பேச முடியாது. நீ என்ன பண்ற, நாளை காலையில நேர்ல வா, அப்பதான் கரெக்டா இருக்கும். விக்ரம், நேர்ல வரணுமா? அதுவும் நாளைக்கா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஐயோ மகா, நீ ஃபர்ஸ்ட் வா, அப்ப நான் சொல்றேன்ல. ஓகே. புலி, வாங்க மாமா. அங்க எல்லாரும் பொண்ணு அழைப்புக்கு ரெடி ஆயிட்டாங்க. நீங்க இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? ரெடி ஆயிட்டாங்கன்னா நல்ல விஷயம் தானே மாமா. பார்த்து பத்திரமா வழி அனுப்பி விட வேண்டியதானே. என்னந்திரி, பொழுதன்னைக்கும் இவன் கூட தானே சுத்துறான். நாலு நல்லது கேட்டது சொல்லி கொடுக்கலாம்ல. ஏங்க, உங்களுக்குள்ள இருக்கிறதுல என்ன எதுக்கு இழுக்கிறீங்க? சரி சரி, அவனை 4 சொந்தக்காரங்களை கூட்டிட்டு போய் பொண்ணு அழைச்சிட்டு வர சொல்லு. என்ன? என்னதே பொண்ணாலைக்க நான் போகணும்? என்ன மாமா விளையாடுறீங்களா? டேய், உன்னை போக சொல்றதுல எனக்கும் விருப்பம் இல்லதான். ஆனா முறைப்படி மாப்பிள்ளைக்கு தாய் மாமன் நீதான் போயாகும். அதனாலதான் உன்னை போக சொல்றேன்.
எவ்வளவு நாசுக்கா என்ன கேவலப்படுத்துறாரு இந்த மனுஷன். மாமா, ஆல் டீடைல்ஸ் ஐ நோ மாமா, பட் நான் போக மாட்டேன். டேய் புலி, நான் உன்கிட்ட போறியா இல்லையான்னு கருத்தெல்லாம் கேட்கல. நான் நீ போய் தான் ஆகணும்னு சொன்னேன். நீ மட்டும் போகலன்னு வை, உன்னை இந்த வீட்டை விட்டே துரத்தி விட்டு ஒழுங்கா போயிட்டு வர வழியை பாரு. போக முடியாதுல்ல? அக்கா, என்னக்கா மாமா எப்படி சொல்லிட்டு போறாரு? நீயும் பார்த்துட்டு அமைதியா இருக்கிற. டேய் புலி, நீ அங்கதான்டா போய் ஆகணும். என்னக்கா நீ அதே மாதிரி சொல்ற? ஆமாண்டா, அங்க என்ன நடக்குதுன்னு முதல்ல நமக்கு தெரியணும். அதனாலதான் உன்னை அங்க அனுப்புறேன். நீ போய் அங்க நடக்கிறது எல்லாம் பார்த்து சொல்லு. அப்பதான் நான் இங்க பிளான் பண்ண முடியும். ஒரு சம்பிரதாயத்துக்கு சிம்பிளா செஞ்சிருக்கலாம்ல. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல மாமா. அக்கா கல்யாணத்துல எந்த விஷயத்திலயும் குறை வந்துட கூடாது இல்ல? அட என்னம்மா நீ, இங்க யார் உன்னை குறை சொல்ல போறாங்க? டேய் விஜய், கேட்க மாட்டியாடா நம்ம மகா சொன்னத? அவங்க கம்மியா செஞ்சா நாம என்ன குறையா சொல்ல போறோம்? டேய் விஜய், நீ வந்தவங்களை கவனி, நான் போய் மத்த வேலையை பாக்குறேன். சரிங்க. சரியா? எல்லாருக்கும் என்ன வேணும்னு பாத்துக்கோ. ஸ்வேதா, வந்தவங்களுக்குலாம் காஃபி போட்டு கொடு போ. சரிங்க. ஸ்வேதா, எனக்கு ஒரு காஃபி. எல்லாரும் ஸ்ட்ராங்கா உட்காருங்க. பெருமாள், நான் சொன்ன வேலையை போய் பாரு. சீக்கிரம் போ. போடா. நீங்க என்ன சொன்னீங்க? போடா. போய் வேலையை பாரு. போ. மகா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் அப்படி வாங்கல. தனியாவா? என்ன விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம் தான் சொல்றேன், வாங்க. அட சொல்லுங்க விஜய். கொஞ்சம் வாங்கல, வாங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்க விஜய். எனக்கு அங்க நிறைய வேலை இருக்கு. மகா, நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியா கூட இருக்கலாம், ஆனா அதான் உண்மை. சொல்லுங்க விஜய். விக்ரம் நீங்க அனுப்புன வாய்ஸ் நோட்டை கேட்கவே இல்ல மகா. என்ன விஜய் சொல்றீங்க? ஆமா மகா, ஏன் கேட்கல, எதுக்காக கேட்கலன்னா என்கிட்ட கேட்காதீங்க. ஆனா நான் சொல்றது சத்தியம். இப்ப கூட உனக்கு கெட்டு போகல மகா. விக்ரம் அவனோட ரூம்ல தான் இருக்கா. நீங்க போய் நேரடியாவே உங்க மனசுல உள்ள காதலை அவன்கிட்ட சொல்லிடுங்க. இல்ல விஜய், அது வந்து எதுக்கு மகா இப்ப நீங்க தயங்குறீங்க? அனு உங்க வீட்டுல வந்து பேசுறத நினைச்சு தயங்குறீங்களா? என்ன மகா பாக்குறீங்க? எனக்கு எல்லாமே தெரியும். அனு பேசுனதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. அதையும் உங்க காதலையும் போட்டு குழப்பிக்காதீங்க. மனசுக்கு பிடிச்ச சில விஷயங்களை செய்யறதுக்கு மூளைக்கிட்ட அனுமதி கேட்கவே கூடாதுங்க. அதுல முக்கியமான ஒண்ணு காதல். காதலிக்க மனசு சம்மதிச்சா மட்டும் போதும், அதை நம்ம செஞ்சிடணும். உங்க அம்மா உங்ககிட்ட சொன்னதெல்லாம் நினைச்சு போட்டு குழப்பிக்காதீங்க. காதல சொல்றதுக்கு நேரம் காலம்லாம் முக்கியமே இல்லை. அந்த காதல் ஜெயிக்குதா இல்லையாங்கிறது தான் முக்கியம். வா, கம், உட்கார். இப்ப சொல்லு, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லு. இல்ல இல்ல விக்ரம், நீங்க தானே முதல்ல சொன்னீங்க. அதனால நீங்க முதல்ல நினைச்சத சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். எப்படியாவது அனு பத்தின உண்மைய மகா கிட்ட சொல்லிடணும். எனக்கு எப்படியாவது நம்ம மனசுல இருக்கிற காதல விக்ரம் கிட்ட சொல்லிடணும். ஓகே மகா, நானே ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், சரியா? எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பொண்ணுங்கெல்லாம் ஆகவே ஆகாதுன்னு உனக்கே நல்லா தெரியும். அப்படிப்பட்ட நானே உன்னை என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கு ரீசன் உன்னோட நல்ல மனசும். முதல்ல அக்காவுக்கு போன் பண்ணி இவங்க எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். குட்டி பிசாசுங்களா, அந்த பக்கம் போய் விளையாடுங்க, போங்க போங்க. ஏய், என்ன முறைக்கிற? வாடா.
வெம்பி போன வெள்ளரி பிஞ்சு மாதிரி இருந்துகிட்டு பார்வைய பாரு. நான் முறைக்கவே இல்லையா அங்கிள்? ஓ, என்னவே ஏத்து பேசுறியா? அப்படியே உன் மொழிய நோண்டியா தின்னு போடுவேன். போ, ஒழுங்கு அந்த பக்கம் போய் விளையாடுற. போட, போன் பேசணும்டா. போட. நாங்க தான் இங்க முதல்ல இருந்து விளையாடிட்டு இருக்கோம். நீங்க வேணா அந்த பக்கம் போய் போன் பேசுங்க. ஓஹோ, என்ன தைரியம் இருந்தா என்னையே அந்த பக்கம் போய் பேசுன்னு சொல்லுவ. நல்லா வேக வச்ச வெங்காயம் மாதிரி இருந்துகிட்டு என்னடா முறைக்கிற அப்படி நசிக்கிறவன். போட, போடான்றல்ல, உனக்கு அவ்வளவு தும்புற ஒன்ன. போட. ஏய், அடுத்து உங்களுக்கு தான். போ 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 போ. யாரும் இந்த பக்கம் வரவே கூடாது. ஏய், எல்லாம் போயிட்டாங்க. போடா. என்னடா முறைச்சிக்கிட்டே நிக்கிற? ஏய், போட. சொல்லு புலி, என்ன நடக்குதுங்க? அக்கா, அது ஏங்கா கேக்குற? இங்க எல்லாரும் கூத்து கும்பலுமா ஜாலியா இருக்காங்கக்கா. அக்கா, அதான் ஒரு பாட்டு இருக்கேக்கா, தாண்டியா ஆட்டமும் ஆட தசரா கூத்தமும் போட. அது மட்டும் தான்க்கா இங்க இல்ல, மத்த எல்லாமே இருக்குது. என்னடா சொல்ற? அப்படின்னா வழக்கம் போல உன் திறமைய காட்டி அவங்கள அப்செட் பண்ண வேண்டியது தானே? அக்கா, நான் சும்மாவா இருப்பேன்? அதையும் பண்ணி பாத்துட்டேன். அந்த கணேசனையும் ஜோதியையும் எவ்வளவோ அவமானப்படுத்தி பேசி பாத்துட்டேன். அவங்க முகத்துல சிரிப்பு ரியாக்ஷனை தவிர வேற எதுவுமே இல்லக்கா. அப்புறம் என்ன, நானே டயர்டாய் வந்துதான் உன்கிட்ட போன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். டேய், நீ இப்படி சொன்னா எப்படிடா? ஏதாவது பண்ணுடா. அக்கா, எனக்கு என்னமோ அவங்க எல்லாத்துக்கும் தயாராகிதான் இந்த கல்யாண வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க போல. அக்கா, நாம தான் பார்த்து ஜாக்கிரதையா காய் நவுத்தனுக்கா. ஓ, அந்த அளவுக்கு போயிட்டாங்களா? நீ போன வை. அவங்கள என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். சரிக்கா, நீ ஏதாவது பண்ணுக்கா. விக்ரம், அப்போ அனு நடிக்க வந்தவளா? ஓகே ஓகே. ஆமா மகா, எனக்கு வேற வழி தெரியல. எப்படியாவது விஜயோட கல்யாணத்தை நடத்தணும் தான் நான் இதை பண்ண வேண்டியதா போச்சு. மகா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல விக்ரம், நீங்க சொல்லுங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டா உங்ககிட்ட இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும். இவ்வளவு பெரிய விஷயத்த உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிட்டேன்னு எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியா இருந்துச்சு. அதான் இன்னைக்கு சொல்லிட்டேன். விக்ரம், அனுவ நடிக்க கூட்டிட்டு வந்தீங்க, ஓகே. ஆனா கல்யாணம் ஏற்பாடு வேணா 2 கல்யாணத்துக்கா இருக்கலாம். ஆனா நடக்க போறது என்னவோ விஜய் ஐஸ்வர்யா கல்யாணம் மட்டும்தான். என்னோட பிளான் படி அவங்களோட கல்யாணம் நடக்கும். ஆனா என்னோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. சொல்லு அபி, என்ன பேசணும்? ஐஷு, விஜய நான் லவ் பண்ண, எப்படியாவது அவரை அடையணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக செய்யக்கூடாத நிறைய விஷயங்களை செஞ்சேன். யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் நினைச்சது மட்டும் நடந்தா போதும்னு நினைச்சேன். ஆனா நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. நீயும் விஜயும் உயிருக்கு உயிரா லவ் பண்றீங்கன்னு தெரிஞ்சோம் நான் உங்களை பிரிக்க நினைச்சதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அபி, நிஜமாவே நீதான் பேசுறியா? என்னால நம்பவே முடியல. எனக்கு தெரியும். என்னடா இவ திடீர்னு இப்படி பேசுறாளேன்னு உனக்கு குழப்பமா தான் இருக்கும். உண்மை என்னன்னா, உனக்கு கல்யாணம்னு முடிவு பண்ணப்போ நான் பண்ணதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தானோன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் என்னோட மனசை மாத்திக்கிட்டேன். நான் ஒன்னு சொல்லவா? எப்படி பார்த்தாலும் விஜய்க்கு என்னை விட நீதான் பொருத்தமானவ. உன்ன மாதிரி எல்லாம் என்னால பொறுமையாலாம் இருக்க முடியாது. அதனால நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றதுதான் கரெக்டா இருக்கும். அந்த வகையில எனக்கு இப்போ சந்தோஷமா தான் இருக்கு. அபி, நீயா இதெல்லாம் பேசுற? சத்தியமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
நீயாவே வந்து என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவேன்னு நான் கனவுல கூட நினைச்சதே இல்ல. எப்படியோ நீ மனசு மாறிட்டல்ல, அதுவே எனக்கு போதும் அபி. நீ வேணா பாரு, எனக்கு விஜய் கிடைச்ச மாதிரி உனக்கும் ஒரு நல்ல பையனா கிடைப்பான். சரி, நீ ரெடி ஆயிட்டு கிளம்பி வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகேவா? அபி, ஒரு நிமிஷம். என்ன 2 பேரும் பயங்கர சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. இருக்காதா பின்ன? எப்படியோ நினைச்சதை சாதிச்சிட்டீங்கல்ல, அப்ப சந்தோஷமா தானே இருக்கும். எலி புலி, நீங்களும் வந்து என் பொண்ண மனசார வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணிட்டு நலங்கு வைங்க. என்னாச்சு இந்த ஆளுக்கு? என்ன சொன்னாலும் கோவப்படவே மாட்டேங்கிறானே. அட வாங்க, டைம் ஆகிட்டு இருக்கு. வாங்க வந்து நலங்கு வைங்க. நான் வைக்கவா? வைங்க. அள்ளி வச்சுட்டா போச்சு. எல்லாத்துக்கும் சந்தோஷமா? அபி, சரி வா. அட வா சொல்றாங்கல்ல, வா சீக்கிரம் வா. நானே வச்சுட்டேன், நீ போய் வை. ஏதாவது யோசிச்சு கவுண்டர் போட்டா கூட சிரிக்க மாட்டேன்றீங்க. உட்காருங்க. இத புடிங்க. நீதான் இன்னும் நலங்கு வைக்கல, போ போய் வை. வா. சொல்லுங்க ஆண்டி. ஏய்,
நான் உன்கிட்ட என்ன சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன சொன்னீங்க? நான் என்ன பண்ண? இப்படி தத்தி மாதிரி எல்லாத்தையும் மறந்துட்டு கேள்வி கேக்குறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? ஏய், விக்ரம் கிட்ட மகாவை நெருங்க விடக்கூடாதுன்னு உன்கிட்ட நான் சொன்னனா இல்லையா? ஆமா சொன்னீங்க. இப்பதான் உனக்கு அது ஞாபகத்துக்கே வருதுல்ல? அந்த அளவுக்கு மயக்கத்துல தெரிஞ்சிட்டு இருக்க. ஏய், பொண்ணு நான் இங்க வச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணமே நான் சொல்றது எல்லாம் நீ செய்யணும்னு தான். அதை விட்டுட்டு இப்படியே சும்மா திரிஞ்சேன்னு வெயி, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்கீங்க ஆண்டி? ஏய், இன்னும் என்னடி நடக்கணும்? அந்த மகாவை விக்ரம் கிட்ட நெருங்கவே விடக்கூடாதுன்னு நினைச்சா ஏன் கண்ணு முன்னாடியே வந்து விக்ரம்க்கு நலங்கெல்லாம் விக்கிறா. அவள் அதையெல்லாம் செய்ய விடாம நீ தடுத்திருக்கணும்ல. எல்லார் முன்னாடியும் என்னால இத பண்ண முடியல. ஆனா அந்த இடத்துல எனக்குமே நலங்கு வைக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே விட்டுட்டேன். இங்க பாரு, இனிமே அந்த மகா விக்ரம் பக்கத்திலேயே வரக்கூடாது, அவ்வளவுதான். அப்புறம் நீ இங்க இருக்க மாட்ட. சரிங்க ஆண்டி, இனிமே நான் பாத்துக்கிறேன். சொல்லாத, செய், போ. பொண்ணு அது இல்ல, இங்க நிக்கிறதா பொண்ணு. அப்படியா? மாப்பிள்ளை பக்கத்துல அம்சமா நிக்கிறதுனால இததான் பொண்ணு நினைச்சிட்டேன். என்னமோ சொல்லி கொடுத்து பேசுற மாதிரி இருக்கு. நீ கோச்சுக்காதடியம்மா. சாரி சாரிம்மா. நந்தினி அத்தை ஏன் இப்படி பண்றாங்கன்னே புரியலையே. ஐசக்காவையோ என்னையும் அவங்களுக்கு பிடிக்காது, அதனால எங்களை அவங்க மருமகளா ஏத்துக்க விரும்பல. ஆனா அதுல கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அனு மாதிரியான பொண்ண எப்படி விக்ரம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. அதுவும் அவ ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கான்னு தெரிஞ்சும் கூட அவளே வேண்டான்னு சொல்லும் போது வலுக்கட்டாயமா எதுக்காக விக்ரம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கணும்? இது தப்பா இருக்கே. விக்ரம் என்னடான்னா அனு இன்னைக்கு நைட்டோட ஓடி போயிடுவான்னு நினைச்சிட்டு இருக்காரு. இவங்க என்னடான்னா அவளை எப்படியாவது விக்ரம்க்கு கட்டி வச்சே ஆகணும்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அவ யாரு என்னன்னு விக்ரம்கே தெரியாதுங்கும் போது எதுக்காக இவங்க இப்படி பண்ணணும்? அப்படின்னா விக்ரம் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு அனு இங்க இருக்கணும் தானே அர்த்தம். எந்த அம்மாவாவது இப்படி எல்லாம் யோசிப்பாங்களா? இன்னமும் பெருசா தப்பா இருக்கு. சொல்லு மகா, எதுக்காக வர சொன்ன? அண்ணா, உண்மையிலேயே இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியலண்ணா. விடிஞ்சா கல்யாணம், ஆனா அது ஒழுங்கா நடக்குமான்னு எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்குண்ணா. என்ன மகா திடீர்னு எப்படி சொல்ற? எல்லாம் நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அதுல? இல்லனா பெருசா ஏதோ தப்பு நடக்க போகுது, அதான் எனக்கு பயமாவே இருக்கு. அப்படி என்ன நடக்குது மகா? முழுசா சொல்லு. ஏற்பாடு வேணா 2 கல்யாணத்துக்கா இருக்கலாம், ஆனா நடக்க போறது என்னவோ விஜய் ஐஸ்வர்யா கல்யாணம் மட்டும்தான். என்னோட பிளான் படி அவங்களோட கல்யாணம் நடக்கும், ஆனா என்னோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. இத பாரு, விக்ரம் உன் கழுத்துல தாலி கட்டுவான். அதுக்கப்புறம் என்னோட இஷ்டப்படி விஜய அபி கழுத்துல தாலி கட்ட வைப்பேன்.
என்ன மகா சொல்ற? இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? உனக்கே இப்படி இருக்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச நொடியில இருந்து எனக்கு மண்டைய வெடிச்சு போற மாதிரி இருக்குண்ணா. விக்ரம் பண்றதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அவருக்கு மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்ல, விஜய்க்காக தான் இப்படி பிளான் போடுறாருன்னு விட்டுடலாம். ஆனா அத்தையும் இப்படி எல்லாம் பண்றாங்க. அதுவும் இவ்வளவு வலுக்கட்டாயமா அனுவை எதுக்காக விக்ரம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முயற்சி பண்ணணும்? இது மட்டும் தான் எனக்கு புரியவே இல்ல மகா. எனக்கும் அதே டவுட் தானா. முதல்ல அத்தை ஏன் அப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். அப்போதான் இந்த மொத்த பிரச்சனையையும் நம்மளால சரி பண்ண முடியும். சரி, ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? விடிஞ்சா கல்யாணம், நமக்கு தான் கொஞ்சம் கூட டைமே இல்லையே. ரொம்ப கஷ்டமகா. இதெல்லாம் அத்தையே வந்து சொன்னாதான் உண்டு. ஆனா அப்படியே நடக்க வாய்ப்பே கிடையாது. ஆஹா இல்லனா, ஒருத்தர் இருக்காரு. யாரு? அத்தையோட தம்பி புலி. அந்த ஆளா? அந்த ஆள் வேஸ்ட் மகா. அந்த ஆள் ஒரு டம்மி பீஸ். அண்ணா, நம்மளுக்கு தானே அவரு டம்மி பீஸ். அத்தைக்கு எல்லாமே புலிமுருகன் தான். கண்டிப்பா இந்த மொத்த விஷயமும் அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அவரை பிடிச்சோன்னா எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வரும். சரி மகா, நீ சொல்ற மாதிரி அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னே வச்சுக்கோ. ஆனா நம்ம கேட்ட உடனே சொல்லிடு வர என்ன? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குண்ணா. என்ன? நான் சொல்றேன். புலி செம்ம சரக்கு பார்ட்டி. சரக்கு பாட்டில காட்டியே அவனை நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். சரக்கா? ஏப்பா அரக்கு ஃபாரின், ஐடிஸ் வந்து லோக்கல், காம்பினேஷன் சரியில்லையே. ஃபாரின் சரக்கு சித்தப்பு. புரியுது புரியுது நீ சொல்றது. அதாவது ஒரு ரேஞ்சுக்கு சரக்கு, ஏன் ரேஞ்சுக்கு சைடிஸ், அப்படித்தானே சொல்றேன். குடிங்க சித்தப்பு. ஆனாப்பா உனக்கு எவ்வளவு தங்கமான மனசு. ஆமா, இது எனக்கு இவ்வளவு நேரம் தெரியாமையே போயிருச்சே. இல்லன்னா பல ரவுண்டு போயிருக்குமே. உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறீங்க சித்தப்பா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அத்தைக்கு எல்லாமே புலிமுருகன் தான். கண்டிப்பா இந்த மொத்த விஷயமும் அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். அவரை பிடிச்சோன்னா எல்லா விஷயமும் வெளிச்சத்துக்கு வரும். நம்ம புலிகிட்ட பேசும்போது மகா கால் பண்ண சொன்னால. அவரு குடிச்சிட்டு போதையில இருந்தாருன்னா அவர்கிட்ட நைசா விக்ரம் பத்தி பேச்சு கொடுங்க. மகா, எல்லாம் பக்கா. புலி ஃபுல் போதையில இருக்காரு. ஏன் சித்தப்பா, உங்க வீட்டுல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க, ஆனா விக்ரம் மட்டும் தனியா வேற குணத்தோட இருக்காரு. அது எப்படி? ஓ, யாரு விக்ரம் கண்ண கேக்குறியா நீ? நாங்க புலி குடும்பம், அவன் பூனை குடும்பம். என்ன சித்தப்பு பூனை புலின்னு ஒரே குழப்பமா இருக்கு சித்தப்பு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. அது வந்து எங்க அக்கா அவனை வளர்த்துச்சு. இப்ப என்ன வாசமா வளர்த்த மாதிரி அவனையும் வளர்த்துச்சு. ஆனா என் மேல இருக்கிற பாசத்தை விட 2 மடங்கு ஜாஸ்தியா வச்சு அவனை வளர்த்து. என்ன சித்தப்பா சொல்றீங்க? ஆமாடா தம்பி, விஜயும்
ஸ்வேதா எங்க அக்கா வயித்துல பிறந்தவங்க. விக்ரம் எங்க அக்கா சின்ன வயசுல இருந்து எடுத்து வாழ்த்துக்கிட்டு வருது. அப்படின்னா விக்ரம் வந்து அத்தைக்கு வளர்ப்பு புள்ளையா? அட என்னப்பா நீ மவனே ஷரவனா வளர்த்த புள்ளனா அவங்க வந்து வளர்த்தவங்க. இது கூட உனக்கு புரிய மாட்டேங்குது. உனக்கு மாப்பேறிடுச்சு. ஏன்பா சரக்க நீ எனக்கு வாங்கி கொடுத்த, நான் ஸ்டேடியா இருக்கிறேன். ஆனா அதை வாங்கி கொடுத்த நீ மச்சாயிடும் போல இருக்குது. அண்ணா, விக்ரம் நந்தினி அத்தையோட வளர்ப்பு புள்ளனா விக்ரமோட உண்மையான அம்மா யாருன்னு கேளுங்க. சித்தப்பா, அப்போ விக்ரமோட உண்மையான அம்மா யார் சித்தப்பா? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? ஐயோ, அதெல்லாம் பெரிய கதை. அதெல்லாம் இப்போ அந்த ஒரு புல்லுல சொல்லிட முடியாதுப்பா, அவ்வளவு. சித்தப்பு, உங்களுக்கு இன்னும் இது மாதிரி எவ்வளவு சரக்கு வேணாலும் வாங்கி தரேன். நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருங்க ஃபுல்லா. கொஞ்சம் டைம் பாஸ் ஆவது ஆகும்ல, சொல்லுங்க சித்தப்பா. அது என்னப்பா நீ விட மாட்ட போல இருக்குதா? விக்ரமோட அம்மா இருக்காங்களா, அவங்களும் எங்க அக்காவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். விக்ரமோட அம்மா இருக்காங்களா, அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க. நாங்க சும்மா சாதாரண குடும்பம். இப்ப இருக்கிற மாதிரிலாம் எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. ஆனா அந்த விக்ரமோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கதான் எங்க அக்காவுக்கு என்னென்ன வசதிகள் தேவைகள் வேணுமோ எல்லாம் செஞ்சாங்க. அதான் சரவணா, அந்த அம்மா எங்களை நல்லா பாத்துக்குச்சு. ஆனா பாவம், ஒரு நாள் தீ விபத்துல விக்ரமோட அம்மா இல்ல செத்து போச்சு. அவங்க அப்பாவும் செத்து போயிட்டாரு. குட்டி பாஸ், ஹனிமூனுக்கு எங்க போலான்னு பிளான் எதுவும் போட்டு வச்சிருக்கீங்களா இல்லையா? நீங்க எந்த கண்ட்ரிக்கு போனாலும் சரி, இந்த பெருமாளையும் கூட கூட்டிட்டு போயிருங்க. உங்க ஹனிமூனை சாக்கா வச்சாவது பிளைட் ஏறி வெளிநாட சுத்தி பார்த்துட்டு போறேன். அட ஏன் நீ வேற, நானே எப்போ என்ன ஆகும்னு நினைச்சு பக்கு பக்குன்னு இருக்கேன். அதுக்குள்ளேயே நீ ஹனிமூனுக்கு போயிட்டியா? ஐயோ, அப்படிலாம் நீங்க யோசிக்க கூடாது. விடிஞ்சது தாலி கட்டுறீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க எந்த கண்ட்ரின்னு மட்டும் சொல்லுங்க, டிக்கெட் போடுற வேலையை நான் இங்க இருந்து முடிச்சிடறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், முதல்ல நான் தாலி கட்டிடுறேன், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். உஷாரா இருக்கீங்களா குட்டி பாஸ்? ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. உண்மையிலேயே நீ எனக்கு செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய ஹெல்ப். தெரியல, உன்னோட இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்திருந்தா நான் சொன்னதெல்லாம் ஒத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் நடிச்சிருப்பாளான்னு சத்தியமா எனக்கு தெரியல. யூ ஆர் ரியலி கிரேட் அண்ணா. தேங்க்யூ சோ மச். என்ன விக்ரம், நீங்க இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க. இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேனா, அதுக்கு காரணமே நீங்க தான். நீங்க என்ன காப்பாத்தினது மட்டும் இல்லாம என்ன பாதுகாப்பாவும் வச்சிருந்தீங்க. என்னோட உயிரை காப்பாத்தின உங்களுக்கு நான் செய்யற சின்ன நன்றி கடன் தான் இது. தயவு செஞ்சு எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க விக்ரம். நோ நோ, அப்படி இல்ல. உன்னாலதான் இன்ஃபேக்ட் என்னோட தம்பியோட கல்யாணம் நடக்க போகுது. நீ மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, எல்லாருமே சேர்ந்து எனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து என்ன ஒரு பெரிய நெருக்கடியில தள்ளி விட்டு இருந்திருப்பாங்க. அந்த சுச்சுவேஷன்ல நீ எனக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா அதை நான் எப்படி சமாளிச்சிருப்பேன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஆனா நீதான் அது எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா மாத்திட்ட.
இதுக்கெல்லாம் ஆக்சுவலா நீ செஞ்சதுக்கு நன்றியா என்னால வெறும் பணத்தை மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும். வெயிட். Take it. This is yours. பிடிச்சுக்கோ. நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்த வாக்குப்படி இதுல 50 lakhs இருக்கு. அனு, நீ எனக்கு செஞ்ச இந்த மிகப்பெரிய உதவிக்கு என்னால கொடுக்க முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. என்ன விக்ரம் நீங்க 50 லட்சத்தை கொடுத்துட்டு சின்ன அன்பளிப்புன்னு அசால்ட்டா சொல்றீங்க. உயிர் பொழைச்சிருவேனா இல்லையான்னு தெரியாம இருந்த என்ன காப்பாத்தி எனக்கு ஒரு புது வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து இவ்வளவு பெரிய உதவியை செஞ்சிருக்கீங்க. நீங்க தாங்க உண்மையிலேயே கிரேட். என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன் விக்ரம். ரொம்ப தேங்க்ஸ் விக்ரம். அப்போ நம்மளோட பிளான் படி